வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு மரபு தொடர் பற்றிய செய்திகள். அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் 1ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆம் பருவத்திற்குரிய பாடப்பகுதி இலக்கண பகுதி அது மரபு தொடர். மரபு ரீதியாக சொல்லக்கூடிய செய்திகளை தொல்காப்பியர் வந்து மரபியல்ல கொடுத்திருக்கிறாரு. அதுல மரபியல் சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த மரபியல். அந்த மரபியல்ல இங்கே கொடுத்திருக்கிற பாடப்பகுதியில இந்த மாணவர்களுக்குரிய பகுதி ஒரு உயிரினங்களும் அது ஒலிக்கக்கூடிய ஒளி முறைகளை நம்ம சத்தம் அப்படிங்கிற ஒரே பெயர்ல பேச்சு வழக்குல சொல்லி முடிச்சிடும். ஆனா அப்படி இல்லாமல் இப்ப நாய் அப்படின்னு சொன்னா நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லுவோம். நாய் குறைக்குது அப்படின்னு பேச்சு வழக்க சொல்லுவோம்னா நாய் குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விலங்கினங்களுக்கும் ஒரு ஒலிப்பு முறை வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குயில் அப்படின்னு சொன்னா பூவும், மயில் அப்படிங்கிற அதனுடைய அந்த ஒலி முறைய அகவும் அப்படின்னு சொன்னா மயில் அகவும், ஆலை அலரும், காகம் அதனுடைய ஒலி வந்து கரையும், கோழி அப்படின்னா அது கொக்கரிக்கும், சிங்கம் அப்படின்னா அது கர்ஜிக்கும், யானையினுடைய ஒலி சவுண்ட் ஒலி என்று சொன்னா தெளிவும், குதிரை அப்படின்னு சொன்னா கனைக்கும், புலி உருவும். இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பேச்சு வழக்குல அன்றாடம் நம்ம நாய் குறைக்கும் சொல்ற மாதிரி இந்த உயிரினங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இதனுடைய ஒலி குறிப்பு முறைய நம்ம இந்த வார்த்தைகளோட சேர்த்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா அடுத்து தலைமுறையினருக்கும் இந்த செய்தி எப்பயுமே மாறாமல் அந்த மரபு மாறாமல் இருக்கும், தமிழ் மொழி அழியாமல் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்க போது இளமை பெயர்கள். இதுவும் மரபு ரீதியாக நம்ம விலங்குகளுக்கு பறவைகளுக்கு அதனுடைய இளமை தன்மைகள் இருக்கிறத குட்டிகள்னு சொல்றேன். பொதுவாக பேச்சு வழக்குல எல்லாமே குட்டிகள்னு சொல்லிடுவோம். ஆனா அப்படி இல்லாமல் அதுக்காக பெயர்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இளமை முறை இருக்கு. இப்ப யானை அப்படின்னு சொன்னா அதுக்கு இளமை தன்மை அப்படிங்கிறது கன்று அப்படின்னு சொல்லுவோம். யானைனா குட்டியா இருக்கிறது கன்று. புலி அப்படின்னா அதனுடைய குட்டிய பறவை அப்படின்னு சொல்லுவோம். கீரி அணில் அப்படியா இருந்துச்சுன்னா அதுக்கு பிள்ளை அப்படிங்கிறது பேரு. நம்ம குழந்தைகள் நம்மளுடைய மனிதர்களுடைய நம்ம பிள்ளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் கீரி அணில் அதனுடைய குட்டிகளை பிள்ளை அப்படின்னு சொல்றோம். பசு அப்படின்னா கன்று அப்படின்னு சொல்றோம். கரடி குதிரை இந்த விலங்குகளுடைய இளமை பெயர்கள் தான் வந்து குட்டி என்று அழைக்கின்றோம். கோழி அப்படின்னு சொன்னா குஞ்சு. இதெல்லாம் வந்து நம்ம மரபு ரீதியாக நம்ம பேச்சு வழக்கை நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மொழி தெரியாமல் பாதுகாக்கப்படும். அடுத்து வந்து பார்க்க போறது தாவர உறுப்பு பெயர்கள். ஒரு தாவரத்துக்கு இருக்கக்கூடிய உறுப்பு பெயருக்கும் மரபு ரீதியான பெயர்கள் இருக்கு. அவரை அப்படின்னா பிஞ்சு, வாழைக்காய் அப்படின்னு சொன்னா அதனுடைய உறுப்பு பெயர்களுக்கு பச்சை, பனை அப்படின்னா ஓலை, மா வாழை இதெல்லாம் சொல்லும் பொழுது இலைன்னு சொல்லுவோம். தாழை அப்படிங்கிறதுடைய பகுதியில அந்த உறுப்பு வந்து மடல் அப்படின்னு சொல்லுவோம். வேம்பு அப்படின்னு அந்த இலை வேம்புக்கு தழை அப்படின்னு பேரு. நெல் அப்படின்னு சொன்னா தாழ். அதுக்கப்புறம் தொகுப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூ குடும்பமா இருக்கக்கூடியத பூ தோட்டம்னு சொல்லுவாங்க. பூ தோட்டம். மா அப்படின்னா மாமரங்கள் நிறைய நடந்திருக்கக்கூடிய இடத்த தோட்டம்னு சொல்லுவோம். வாழை மரங்கள் நடந்திருக்கக்கூடிய இடத்த தோட்டம் அப்படின்னு அழைப்போம். பனை அப்படின்னு சொன்னா காடு, பனங்காடு அப்படின்னு சொல்லுவோம். ஆடு அப்படின்னு சொன்னா அது கூட்டமாக இருந்தது அப்படின்னா அதை மந்தை என்று அழைக்கிறோம். கல் அப்படின்னு சொன்னா குவியல், அதனுடைய மரபு ரீதியாக சொல்லக்கூடிய அந்த பெயர் குவியல். வைக்கோல் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே மரபு ரீதியாக சொல்லக்கூடிய பெயர்கள். இது அன்றாட செயல்களுக்கு வார்த்தைகளாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மொழி வந்து அழியாமல் பாதுகாக்க